மக்களே, விவசாயத்தோட விளையாட்டு தாங்க ரொம்ப கஷ்டம். உங்க யாருக்காவது தெரியுமா? எங்க அண்ணன் சொல்லியிருக்காப்புல. இவர் சொன்னது சரி அப்படின்னு சொல்ற உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். உங்களுக்கு கடுமையா பசி எடுக்கும், வயிறு ரொம்ப பசிக்கும். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? சோறு சாப்பிடக்கூடாது. ஏன்னா சோறுன்னு சொல்றீ அப்படின்னு நினைக்கலாம். அது டீசெண்டான வார்த்தை தான். சோறு அப்படிங்கிறது எல்லாருமே சோறுன்னு தான் சொல்ல முடியும். நீங்க சோறு சாப்பிடாம போய் விறுவிறுன்னு விளையாடுங்க. கடுமையா விளையாண்டீங்கன்னா உங்களுக்கு பசிக்காது. ஏன்னா விளையாட்டு அவ்வளோ கஷ்டமான விஷயம். அப்ப நீங்க அதை பண்ணும்போது உங்களுக்கு பசியெல்லாம் எடுக்காது. இப்ப தெரிஞ்சுங்க, ஒரு விளையாட்டு வீரன் எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கிறான். 5 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு ஓடுறான், உடியாறான், குதிக்கிறான், தாவுறான், தலையில நிக்கிறான். விவசாயம் என்ன பண்றாங்க? விவசாயம் தான் பண்றாங்க. வேற என்ன பண்ணிட்டாங்க? அதுல என்ன கஷ்டம் இருக்கு? என்னங்க இப்படி பண்றீங்க? ஒரு விளையாட்டு வீரன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாம இருக்குங்க. அண்ணன் சொல்லலைன்னா இதுவரை யாருக்கும் தெரிஞ்சிருக்குமா? என்னங்க அது? ஒரு விளையாட்டு வீரன் தூங்காம 5 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு வாக்கிங் போறான், ஜாக்கிங் போறான், அதுவே கஷ்டம் அப்படின்னா ஒரு விவசாயி 1/2 மணி நேரம் தூங்குறது அவ்வளவு கஷ்டங்க. கஷ்டப்பட்டு வெயில் மழை பார்க்காம வரப்பு போட்டு வாய்க்கால தண்ணி பாய்ச்சி நடவு நட்டு களை எடுத்து அறுப்பறுத்து அதை கொண்டு போய் சேர்க்கறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு விவசாயம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சும்மா போற போக்குல ஏதாச்சும் ஒன்று அடிச்சு விட்டு போறது. இந்த முதல்வன் படத்துல சொல்ற மாதிரி ஒரு நாள் நீ முதலமைச்சரா இருந்து பாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க 1 மணி நேரம் விவசாயியா இருந்து பாருங்க, அதோட கஷ்டம் தெரியும். 2 கட்டு வைக்க தூக்க முடியுமா? நான்லாம் எவ்வளவு நாள் தெரியுமா உடையாந்துருக்கேன் வைக்க தூக்க முடியாம. விவசாயம்லாம் ரொம்ப அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறத அவங்களோட நீங்க வேலையே செய்ய வேணாம், விவசாயியோட கொஞ்ச நாள் இருந்து பாருங்க, உங்களுக்கு அப்ப தெரியும். சும்மா ஏதாச்சும் ஒன்று சொல்றது. அதாவது நீங்க விளையாட்டு கஷ்டம் அப்படின்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா விவசாயத்தோட விளையாட்டு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு மட்டும் தயவு செய்து இனிமே சொல்லாதீங்க. அது ஒரு தவறான செயல். ஏன் இப்படி சொல்றான் அப்படின்னா, இதுக்கு சில பேர் சொல்லுவாங்க, இவன் எந்த கட்சிக்காரனா இருப்பான், இவன் இதுக்கு முட்டு கொடுக்குறான், இது மாதிரி பேசுறான், இல்ல தப்பா பேசுறான், அந்த மாதிரி நிறைய பேசுவாங்க. அதாவது நம்ம ஒரு விஷயத்த சொல்ல வந்துட்டோம்னா இவன் எந்த கட்சியை சார்ந்தவன் அப்படி இப்படின்னு போட்டு திராவுறதே உங்களுக்கு வேலையா இருக்கு. இப்படியெல்லாம் யாரும் நினைக்காதீங்க. இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்லிட்டேன். அவர் சொன்னது மிகவும் ஒரு தவறான செயல். அதனால கண்டிப்பா அது மாதிரி இனி ஒரு காலங்கள்ல அது மாதிரி சொல்லாதீங்க. விவசாயத்தோட எதையும் ஒப்பிடாதீங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க.